பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசல்ஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். வாலி நடிகர் அஜித்துக்கு மட்டுமல்ல, தமிழ் சினிமாவுக்கே முக்கியமான திரைப்படம். 1999ஆம் ஆண்டு அந்த திரைப்படம் வெளியான போது அஜித் கிட்டத்தட்ட 20 படங்களில் நடித்திருந்தார். சிம்ரன் ஏற்கனவே இளைஞர்களின் ட்ரீம் கேர்ளாக இருந்தார். இத்தனைக்கும் மத்தியில் அந்த படத்தில் நடித்திருந்த ஒருவர் பலரது கவனத்தையும் ஈர்த்திருந்தார். வாலி படத்தில் சிம்ரன் ஒரு பக்கம் அழகிலும் நடிப்பிலும் ரசிகர்களை கட்டி போட்டிருந்தாலும், வெறும் 15 நிமிடங்களே திரையில் தோன்றினாலும் யாருங்க இந்த பொண்ணு என்று பலரை கேட்க வைத்தார் அந்த நடிகை. தமிழ் ரசிகர்களின் மனதில் அப்போதே கோட்டை கட்டி குடியேறிவிட்டார். அதற்கு பின் கிடைத்த வாய்ப்புகளாலும் தன் திறமையாலும் நடிகை ஜோதிகா தமிழ் சினிமாவின் அறிவிக்கப்படாத லேடி சூப்பர் ஸ்டார்களில் ஒருவராக இதுநாள் வரையில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். குஷ்பு, சிம்ரன் தொடங்கி ஹன்சிகா, காஜல் அகர்வால் வரை மும்பையில் இருந்து தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வந்த நாயகிகளுக்கு வரவேற்பு அளிப்பதில் கோலிவுட் ரசிகர்கள் எப்போதும் எந்த குறையும் வைத்ததே இல்லை. அவர்களை கொண்டாடி தீர்த்துள்ளனர். அந்த வகையில் மும்பையிலிருந்து வந்து தமிழ் சினிமா ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பையும் அன்பையும் இன்றளவும் பெற்று வருபவர் நடிகை ஜோதிகா. ஆனால் காலப்போக்கில் அவர் எதற்காக ரசிக்கப்பட்டாரோ, எதற்காக அத்தனை வரவேற்புகளை பெற்றாரோ, அதையெல்லாம் தனது 2வது இன்னிங்ஸில் அவரே உடைத்து வருகிறார். மும்பையில் 1977ஆம் ஆண்டு பிறந்தார் ஜோதிகா. ஜோதிகாவின் தந்தை சந்தர் சாதானா பாலிவுட்டில் திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட்டு வந்தவர். மும்பையிலேயே தமது படிப்பை ஜோதிகா முடித்தார். அவரின் மூத்த சகோதரி நக்மா தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்தவர். இதற்கிடையில் இயக்குனர் பிரியதர்சனிடம் உதவி இயக்குனராக ஜோதிகாவின் சகோதரர் சூரஜ் இருந்தார். அதன் மூலம் கிடைத்த அறிமுகத்தில் டோலி சஜாகே ரக்னா திரைப்படத்தில் நாயகியாக ஜோதிகாவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. விஜய் நடிப்பில் வெளியான காதலுக்கு மரியாதை திரைப்படத்தின் ஹிந்தி ரீமேக்கான டோலி சஜாகே ரக்னா தான் ஜோதிகாவின் முதல் திரைப்படம். தமிழில் பெரிய வெற்றி அடைந்த அந்த கதைக்கு ஹிந்தியில் பெரிய வரவேற்பு கிடைக்கவில்லை. ஹிந்தி திரைப்பட உலகத்தில் தோல்வி அடைந்ததால் துவண்டிருந்த ஜோதிகாவிற்கு தமிழில் இருந்து வாய்ப்பு ஒன்று தேடி வந்தது. அதே ஆண்டில் வாலி படத்தில் நடிக்கும் வாய்ப்பு ஜோதிகாவுக்கு கிடைத்தது. முதல் படத்தில் கற்பனை காதலி கதாபாத்திரம்தான். கண்களை உருட்டி உருட்டி பேசுவது, ஸ்டைலான உடைகள் என பார்த்தனுடைய ரசிகர்களை கவர்ந்து இழுத்தார். அவர் கதாபாத்திரத்தின் பெயரை கொண்டு ஓ சோனா என்ற பாடலும் அந்த திரைப்படத்தில் அமைந்திருக்கும். ஓ சோனா என சிம்ரனை பார்த்து அஜித் உருகி பாடினாலும் அந்த பாடல் வரிகளை கேட்டதும் சிம்ரன் நடித்த கதாபாத்திரம் உட்பட அனைவருக்கும் இளம் வயது ஜோதிகாவின் சிரித்த முகம்தான் ஞாபகத்திற்கு வரும். இப்படித்தான் தமிழ் சினிமாவில் ஜோதிகாவின் அறிமுகம் இருந்தது. சிறந்த புதுமுக நாயகிக்கான பிலிம்பேர் விருது வாலி படத்திற்காக ஜோதிகாவுக்கு வழங்கப்பட்டது. ஹிந்தி பட உலகம் தோல்வியை தந்தது. தமிழிலோ முதல் படத்திலேயே வெற்றியுடன் சேர்த்து விருதும் கிடைத்தது. பின்பு அந்த வரவேற்பை தக்க வைக்க வந்த வாய்ப்புகளை ஜோதிகா சரியாக பயன்படுத்திக் கொண்டார். வாலி வெளியான அதே ஆண்டில் இயக்குனர் வசந்தின் பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் நடித்தார் ஜோதிகா. வசந்த் படங்கள் அனைத்திலும் இருப்பது போல அந்த படத்திலும் ஹீரோயினுக்கு அறிமுக பாடல் இருந்தது. வாலி படத்தில் இருந்த அதே துருதுரு நடிப்பை இந்த படத்திலும் ஜோதிகா தொடர்ந்தார். இந்த படத்தின் மற்றொரு சிறப்பம்சம், சூர்யாவும் ஜோதிகாவும் சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம் இதுதான். அழகான கதை, இயல்பான இயக்கம், யுவனின் இசை என சூர்யா ஜோதிகாவின் கெரியரின் தொடக்க காலத்தில் அழகான அஸ்திவாரமாக இந்த படம் அமைந்திருந்தது. நாயகியாக அறிமுகமான ஆரம்ப காலத்திலேயே ஜோதிகாவின் கெரியர் வெற்றியை நோக்கி பயணிக்க தொடங்கியது. குறிப்பாக 2000இல் விஜய், அஜித், கமல், அர்ஜுன் என பெரிய நடிகர்களுடன் நடிக்கும் வாய்ப்பு ஜோதிகாவுக்கு கிடைத்தது. இதில் விஜயுடன் நடித்த குஷி ஜோதிகாவுக்கு மிக முக்கியமான திரைப்படம். ஜோதிகாவை தமிழுக்கு அறிமுகப்படுத்திய இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யாவின் 2வது திரைப்படம். வாலி படத்தின் மூலம் அவர் பெற்றிருந்த வரவேற்பினால் குஷி திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்த குஷி திரைப்படம் பெரும் வெற்றியை பெற்றது. பொதுவாக நடிகைகளின் திரைப்பயணம் 10 ஆண்டுகளுக்குள் முடிந்துவிடும். அதில் சில திரைப்படங்கள் மட்டுமே பெயர் சொல்லும் அளவிற்கு அமையும். ஜோதிகாவிற்கு அதுபோன்று ஆரம்பத்திலேயே அமைந்த படம்தான் குஷி. ஜோதிகாவின் திரைப்பயணத்தில் திருப்பு முனையாக அமைந்தது அந்த திரைப்படம். சிலர் ஓவர் ஆக்டிங் என விமர்சித்தாலும் ஜோதிகாவின் ஜெனி கதாபாத்திரம் இளைஞர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டது. குஷி வெளியாகி இத்தனை ஆண்டுகள் கடந்த பின்பும் அதை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பினால் தவறாமல் பார்த்துவிடும் ரசிகர்கள் இன்றளவும் இருக்கிறார்கள்.
குஷி வெளியான அதே ஆண்டில் அஜித்துடன் முகவரி, அர்ஜுனுடன் ரிதம், கமல்ஹாசனுடன் தெனாலி உள்ளிட்ட படங்களில் ஜோதிகா நடித்திருந்தார். இவற்றில் ரிதம் திரைப்படத்தில் வாலி படத்தைப் போல சில நிமிட காட்சியில் மட்டுமே ஜோதிகா நடித்திருந்தாலும் பலருக்கு அது பிடித்த கதாபாத்திரமாக மாறியது. இந்த படங்களெல்லாம் ஜோதிகாவிற்கு தனி முகவரியை ஏற்படுத்தி கொடுத்தது. நாயகியான அடுத்த ஆண்டே பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட சிநேகிதியே திரைப்படத்தில் நடித்திருந்தார் ஜோதிகா. 2000ஆம் ஆண்டு இறுதிக்குள், அதாவது அறிமுகமான ஒரே ஆண்டில் தமிழின் முன்னணி நாயகி என்ற அந்தஸ்து ஜோதிகாவுக்கு கிடைத்தது. நாயகியாக ஜோதிகாவின் கெரியர் உச்சத்தில் இருந்த அதே காலகட்டத்தில் திரைத்துறையில் அவருக்கு சீனியரான சிம்ரனும் ரசிகர்கள் மனதில் அசைக்க முடியாத ஒரு இடத்தில் இருந்தார். கதைகள் மட்டுமல்ல, ரசிகர்கள் சண்டையில் கூட ஹீரோக்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கும். ஆனால் நடிகைகளுக்காக ரசிகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவங்கள் இந்த இரு நடிகைகளால் நடந்தன. சிம்ரன் நாயகியாக நடித்த திரைப்படம் ஒன்றில் ஜோதிகா அறிமுகமாகி இருந்தாலும் ஒரு சில ஆண்டுகளிலேயே சிம்ரனுக்கு கடுமையான போட்டியாளராக ஜோதிகா உயர்ந்திருந்தார். அவர்கள் இருவரும் இணைந்து மீண்டும் 12B திரைப்படத்தில் நடித்தனர். சிம்ரனுடன் நடிக்கும் போதெல்லாம் சரியாக நடித்துவிட வேண்டும் என்ற பயம் எப்போதும் தமக்கு இருக்கும் என்று ஜோதிகா தெரிவித்திருந்தார். சிம்ரன் ஜோதிகாவை தொடர்ந்து அந்த ரைவல்ரியை ஈடு செய்யும் அளவிற்கு தமிழ் சினிமாவில் இதுவரை ஆட்கள் இல்லை. அந்த காலகட்டத்தில் ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டியளித்த ஜோதிகாவிடம் நக்மா தங்களுக்கு வழங்கிய அறிவுரைகள் பற்றி கூறுங்கள் என கேட்கப்பட்டது. அதற்கு வேலையில் கவனமாக இரு, கிசுகிசுக்களுக்குள் சிக்காதே என்று மட்டும் நக்மா கூறியதாக ஜோதிகா தெரிவித்திருந்தார். இந்த பேட்டி வெளியான அதே சமயத்தில்தான், அதாவது 2001ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஜோதிகாவை பற்றி ஒரு கிசுகிசு உலவியது. ஜோதிகாவுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வந்தாலும் அதிக சம்பளம் கேட்டு அவற்றை அவர் புறக்கணிப்பதாக பத்திரிகைகள் கிசுகிசுத்தன. அவற்றை மறுத்த ஜோதிகா, பணத்தை விட நல்ல கதைகள் தான் தனக்கு முக்கியம் என்று விளக்கமளித்தார். நக்மா, சிம்ரன், சௌந்தர்யா, மீனா என ஜோதிகாவுக்கு முன்பிருந்தே சினிமாவில் இருப்பவர்களை கடந்து ஜோதிகா தனக்கான இடத்தை சில ஆண்டுகளிலேயே பெற்றிருந்தார். 2001ஆம் ஆண்டு மணிரத்னம் தயாரிப்பில் வெளியான டும் 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 திரைப்படம் தமிழில் நல்ல வரவேற்பு பெற்றதோடு தெலுங்கில் டப் செய்யப்பட்டது. அதன் மூலம் தெலுங்கிலும் ஜோதிகாவுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்க தொடங்கின. ஜோதிகாவின் கெரியர் ஒரே கோட்டில் சென்று கொண்டிருந்த போது 2003ஆம் ஆண்டில் அவர் நடித்த திரைப்படங்கள் அனைத்தும் அவரை மீண்டும் டாப் ஹீரோயினாக மாற்றின. அந்த ஆண்டில் வெளியான தூள், காக்க காக்க, திருமலை உள்ளிட்ட படங்கள் மிகப்பெரிய ஹிட் திரைப்படங்களாகின. இந்த 3 திரைப்படங்களும் ABC என ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொன்று என வசூலை வாரி குவித்ததோடு பெரும் வரவேற்பையும் பெற்றன. அப்போதுதான் ஜோதிகாவின் மேலும் ஒரு மறக்க முடியாத படத்திற்கான வாய்ப்பு தேடி வந்தது. காக்க காக்க திரைப்படத்தில் ஜோதிகா தான் கதாநாயகி என முன்பே முடிவு செய்து ஒப்பந்தமாகிவிட்டார். ஹீரோவாக யாரை நடிக்க வைப்பது என்று இயக்குனர் கௌதம் மேனன் யோசித்துக் கொண்டிருந்த போது சூர்யாவை பரிந்துரைத்தார் ஜோதிகா. பின்னர் அந்த வாய்ப்பு சூர்யாவுக்கு கிடைத்தது. காக்க காக்க திரைப்படத்திற்கு முன்பே சூர்யா ஜோதிகா இடையே நல்ல நட்பு இருந்தது. இந்த திரைப்படத்தில் இருவருக்கும் இடையே காதலும் வளர்ந்தது. தமிழ் சினிமாவின் ரியல் கெமிஸ்ட்ரிக்கு உதாரணமாக இப்போதும் எப்போதும் சூர்யா ஜோதிகா தான் இருப்பர். அந்த அளவுக்கு திரையில் அவர்களது கெமிஸ்ட்ரி ரசிக்கும்படியாக இருக்கும். அதன் விளைவாக சூர்யாவின் ஜோடியாக ஜோதிகா இதுவரை 7 படங்களில் நடித்துள்ளார். சூர்யா மட்டுமல்ல, கமல்ஹாசன் முதல் தன்னை விட வயது குறைவான சிம்பு வரை அனைத்து முன்னணி நடிகர்களுக்கும் ஜோடியாக ஜோதிகா நடித்துள்ளார். இதில் ரஜினியுடன் ஜோதிகா நடித்த திரைப்படம் மட்டும் கொஞ்சம் கூடுதல் ஸ்பெஷல். காரணம், சந்திரமுகியில் ஜோதிகா ஏற்று நடித்திருந்த கதாபாத்திரம் அப்படி. சந்திரமுகி திரைப்படத்தில் ராரா என கண்களை உருட்டி ஜோதிகா நடித்திருந்ததை யாராலும் மறக்க முடியாது. அதுவரை ஜோதிகா என்றால் ஹீரோயினாக பார்த்த ரசிகர்களுக்கு தன்னுடைய நடிப்பின் இன்னொரு பரிணாமத்தை காட்டியிருந்தார். தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான விருதும் அந்த படத்திற்காக ஜோதிகாவுக்கு வழங்கப்பட்டது. அதே ஆண்டில் வெளியான மாயாவி திரைப்படத்தில் ஜோதிகா அவராகவே நடித்திருப்பார். குஷி படத்தை அடுத்து இத்திரைப்படத்திலும் சில இடங்களில் ஜோதிகா ஓவர் ஆக்டிங் செய்வதாக கிண்டல் செய்திருப்பார்கள். அடுத்தடுத்த ஆண்டுகள் ஜோதிகாவின் முதல் இன்னிங்ஸின் இறுதிக்கட்டமாக அமைந்தன. 2006ஆம் ஆண்டு வேட்டையாடு விளையாடு படத்தின் மூலம் கமல்ஹாசனுடன் மீண்டும் நடிக்கும் வாய்ப்பு ஜோதிகாவுக்கு கிடைத்தது. கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் ஜோதிகா மீண்டும் இணைந்த திரைப்படம் இது. சந்திரமுகி உட்பட அதற்கு முன்பு நடித்த அனைத்து படங்களிலும் ஜோதிகாவை துருதுரு பெண் கதாபாத்திரத்திலேயே பார்த்த ரசிகர்களுக்கு வேட்டையாடு விளையாடு ஆராதனா வித்தியாசமான ஜோதிகாவாக தெரிந்தார். அந்த ஆண்டிலேயே ஜோதிகா சூர்யா இணைந்து நடித்த சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படமும் வெளியானது.
அவர்கள் இருவரும் இணைந்து நடித்த கடைசி திரைப்படமும் இதுதான். அதுவும் இந்த திரைப்படத்தில் அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக நடித்திருப்பார்கள். அந்த படம் வெளியாகி ஒரு வாரத்திற்குள் இருவரும் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்துடன் திருமணம் செய்து கொண்டு ரியல் ஜோடியாகினர். அரசியல், சினிமா துறையை சேர்ந்தவர்கள் சூழ சூர்யா ஜோதிகாவின் திருமணம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அது நம்ம வீட்டு கல்யாணம் என்ற உணர்வை தான் கொடுத்தது. சூர்யா ஜோதிகா தம்பதிக்கு தியா தேவ் என 2 குழந்தைகள் உள்ளனர். திருமணத்திற்கு பிறகு நடிப்பிலிருந்து ஒதுங்கியிருப்பார் ஜோதிகா என பேசப்பட்டது. ஆனால் அடுத்த ஆண்டே மீண்டும் திரையில் தோன்றி ஜொலிக்க தொடங்கினார். 2007ஆம் ஆண்டு ராதாமோகன் இயக்கத்தில் உருவான மொழி திரைப்படத்தில் ஜோதிகா நடித்திருந்தார். காது கேளாத, வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளியாக ஜோதிகா அதில் நடித்திருப்பார். நம்ம ஜோதிகாவா இது என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு அதில் ஜோதிகாவின் நடிப்பு அமைந்திருந்தது. அனைத்து படங்களிலும் அதிகம் பேசும் கதாபாத்திரத்தில் நடித்து பழகிவிட்டதால் மொழி திரைப்படம் நடிக்க கடினமாக இருந்ததாக ஜோதிகா ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார். அதே ஆண்டில் வெளியான பச்சைக்கிளி முத்துச்சரம் திரைப்படத்தில் வில்லி கதாபாத்திரத்தில் ஜோதிகா நடித்திருந்தார். ஜோதிகாவுக்கு பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் அவரது குறும்புத்தனம்தான் ரசிகர்களுக்கு பிடித்த ஒன்றாக இருந்ததை தவிர ஜோதிகாவின் நடிப்பு பெருமளவில் பேசப்படவே இல்லை. மொழி, பச்சைக்கிளி முத்துச்சரம் திரைப்படங்கள் அவற்றை மாற்றின. ஜோதிகா சிறந்த நடிகையும் கூட என மக்கள் மனதில் பதிய தொடங்கிய காலத்தில்தான் சினிமாவிலிருந்து சற்று விலகத் தொடங்கினார். குடும்பம், குழந்தைகள் என புதிய பயணத்துக்கு அப்போது தயாராகி இருந்தார். திருமணம், குழந்தைகள் என ஆன பிறகு ஜோதிகாவின் திரைப்பயணம் முடிந்துவிட்டது என்றே அனைவரும் நினைத்தனர். தொலைக்காட்சியில் ஜோதிகாவின் திரைப்படங்களை பார்க்கும்போது இன்னும் நிறைய படங்களில் அவர் நடித்திருக்கலாமே என்ற எண்ணம் மட்டும் அவரது ரசிகர்களுக்கு வந்து கொண்டிருந்தது. திருமணத்திற்கு பிறகு சிம்ரன், மீனா என சினிமாவிலிருந்து விலகியிருந்த சில நடிகைகள் மீண்டும் திரைக்கு திரும்ப ஜோதிகாவும் நடிக்க வரலாமே என்று அவரது ரசிகர்கள் காத்திருந்தனர். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு பின்பு ஜோதிகா மீண்டும் திரைக்கு திரும்பினார். மலையாளத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற ஹவ் ஓல்ட் ஆர் யூ படத்தின் தமிழ் ரீமேக்கான 36 வயது நிலைதான் ஜோதிகாவின் 2வது இன்னிங்ஸை தொடங்கி வைத்த திரைப்படம். அத்திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பை பெறவில்லை என்றாலும் மீண்டும் திரைக்கு திரும்பிய ஜோதிகாவை வாடி ராசாத்தி என அன்பால் அணைத்துக் கொண்டனர் ரசிகர்கள். அடுத்தடுத்து கதாநாயகியை முன்னிலைப்படுத்தும் கதைகளை தேர்வு செய்து நடித்தார் ஜோதிகா. மகளிர் மட்டும், நாச்சியார் என ஜோதிகாவின் படங்களை பார்க்க குடும்ப தலைவிகள் பலர் தியேட்டர் பக்கம் வந்தனர். கியூட்டான நடிகையாக தொடங்கி குடும்ப தலைவி கதாபாத்திரத்திற்கு மாறிய ஜோதிகா நடித்த மற்றொரு திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. பாலாவின் நாச்சியார் திரைப்படத்தின் ட்ரெய்லரில் வசை சொற்களை ஜோதிகா பேசும் காட்சிகள் வெளியான போது அதற்கு கடும் எதிர்ப்புகள் வந்தன. ஆனால் அந்த கதாபாத்திரத்திற்கு தேவை என்பதால் பேசியதாக விளக்கமளித்தார் ஜோதிகா. பின்னர் முதலாக மணிரத்னம் இயக்கத்தில் நடிக்கும் வாய்ப்பு செக்கச்சிவந்த வானம் திரைப்படத்தின் மூலம் ஜோதிகாவுக்கு கிடைத்தது. அந்த படத்தில் ஜோதிகாவின் நடிப்புக்கு பாராட்டுகள் குவிந்தன. முன்னணி ஹீரோயின்களில் சர்ச்சைகளில் அதிகம் சிக்காதவர் நடிகை ஜோதிகா. ஆனால் அவரது 2வது சினிமா பிரவேசத்தில் அனைத்தும் மாறியது. படங்களில் மட்டுமல்லாமல் சமூக ரீதியாகவும் ஜோதிகா ஈடுபட தொடங்கினார். எனவே சர்ச்சைகளும் கூடவே ஒட்டிக்கொண்டது. பெண் சுதந்திரம், பாலியல் தொல்லைக்கு எதிரான கதைகள் என தேர்வு செய்து நடிக்கும் ஜோதிகா தான் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளிலும் அவை குறித்து பேசத் தொடங்கினார். தாயான பிறகு சமூக ரீதியாக தமக்கு இருக்கும் பொறுப்பை உணர்ந்து கொண்டதாக கூறும் அவர் சமீப காலங்களில் அளித்த பேட்டிகள் ஒவ்வொன்றிலும் ஏதோ ஒரு சமூக பிரச்சனை குறித்து கட்டாயம் பேசியிருப்பார். அந்த வகையில் திரைப்பட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது படப்பிடிப்பின் போது தான் கண்டு வேதனையடைந்த காட்சிகள் குறித்து பேசியிருந்தார். தஞ்சாவூரில் நடைபெற்ற அந்த படப்பிடிப்பின் போது அரசு மருத்துவமனை ஒன்றுக்கு சென்றதாகவும் அந்த மருத்துவமனையின் நிலை தம்மை மிகவும் வருத்தப்பட வைத்ததாகவும் கூறினார். அது மட்டுமல்லாமல் கோயில்களை கட்டுவதற்கு பதிலாக நாம் மருத்துவமனைகளையும் பள்ளிக்கூடங்களையும் கட்ட வேண்டும் என்றும் ஜோதிகா தெரிவித்திருந்தார். ஜோதிகாவின் கருத்துக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக சூர்யா அறிக்கை வெளியிட்டார். பின்னர் சூர்யாவையும் சேர்த்து பலர் சாடினர். இந்த சர்ச்சைகள் ஓய்வதற்குள் ஜோதிகா தமது உரையில் குறிப்பிட்ட மருத்துவமனை குறித்த செய்திகள் வெளியாக தொடங்கின. அந்த மருத்துவமனையில் விஷப்பாம்புகள் மீட்கப்பட்டது குறித்து செய்திகள் வெளியான பின்பே ஜோதிகாவின் பேச்சு தொடர்பான சர்ச்சை அடங்கியது. அவருக்கு எதிரான பேச்சுக்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்த மருத்துவமனைக்கு 25 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கினார் ஜோதிகா. அப்போது பேச்சில் மட்டுமல்ல செயலிலும் செய்து காட்டிவிட்டார் என ஜோதிகாவுக்கு பலர் ஆதரவு தெரிவித்தனர். இந்த சர்ச்சை ஓய்ந்த சில மாதங்களில் மற்றொரு சர்ச்சையில் சிக்கினார் ஜோதிகா.
கொரோனா ஊரடங்கு காலத்தில் திரையரங்குகள் மூடப்பட்ட நிலையில் ஜோதிகா நடிப்பில் உருவான பொன்மகள் வந்தால் திரைப்படம் OTTயில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு முன்பு தமிழில் சில திரைப்படங்கள் OTTயில் வெளியாகி இருந்தாலும் ஊரடங்கு காலத்தில் OTTயில் வெளியான முதல் தமிழ் திரைப்படம் பொன்மகள் வந்தால். அந்த படத்திற்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கவில்லை என்றாலும் OTTயில் வெளியாகும் என்ற அறிவிப்பு வந்த உடனேயே திரையரங்கு உரிமையாளர்கள் அவருக்கு எதிராக கொடி தூக்கினர். அதையெல்லாம் தாண்டி படம் வெளியானது. இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று, பொன்மகள் வந்தால் திரைப்படத்தை தயாரித்தது சூர்யாவின் 2D நிறுவனம். OTT பிரச்சனைக்கு முன்பு வரை சூர்யாவின் 2D நிறுவனம் என்று இருந்த பெயர் சர்ச்சைக்கு பின் சூர்யா ஜோதிகாவின் 2D நிறுவனம் என மாற்றப்பட்டது. ஜோதிகாவின் இரண்டாவது இன்னிங்ஸ் வெற்றிகரமாக அமைய சூர்யா பங்கு அதிகம் உள்ளது. சூர்யா நடிகராக தனக்கான இடத்தை பிடிக்க கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் ஜோதிகாவும் அவருக்கு உதவியதை இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும். இப்படி இருவரும் கப்பிள் கோல்ஸ்கள் பலவற்றை உருவாக்கி கொண்டே இருக்கின்றனர். யூடியூபில் ஜோதிகாவும் சூர்யாவும் பேட்டிகளில் காதல் குறித்து பேசிய காட்சிகள் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை பெற்றது. இருவரும் ஒவ்வொரு பேட்டியிலும் தங்கள் வாழ்க்கை துணையை பாராட்டுவதை தவறாமல் செய்து வருகின்றனர். இவை அனைத்தும் சூர்யா ஜோதிகாவை எவர்கிரீன் காதல் ஜோடியாக வைத்திருக்கிறது, இனியும் வைத்திருக்கும். தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் இளம் கதாநாயகிகளிடம் உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று கேட்டால் பெரும்பாலும் சிம்ரன், ஜோதிகா என்று யோசிக்காமல் கூறுவார்கள். தனது ஜூனியர்களுக்கு மட்டுமல்ல, திரைத்துறையிலேயே பலருக்கு பிடித்த நடிகை ஜோதிகா. இயக்குனர்கள் பாலா, வசந்த், கௌதம் வாசுதேவ் மேனன், நடிகர் சிம்பு என திரைத்துறையில் ஜோதிகாவின் ரசிகர்கள் அதிகம். ஜோதிகா மக்களுக்கு நெருங்கிய முகமாக நம்ம ஜோ என தொடர்வதற்கு மற்றொரு காரணமும் உள்ளது. தொடக்கம் முதல் தற்போது வரை ஜோதிகா விளம்பரங்களிலும் அதிகம் தலை காட்டினார். நல்லெண்ணெய் விளம்பரத்தில் தொடங்கி காலனி, புடவை, குழம்பு மசாலா வரை அவர் நடித்த விளம்பரங்கள் கூட ரசிகர்களை கவர்ந்தன. நடிகையாக ஜோதிகாவின் தொடக்க காலத்தில் இளம்பெண்கள் அனைவரும் அவர் திரையில் வரும்போதெல்லாம் தங்களை பார்ப்பது போன்ற உணர்வை ஜோதிகா கொடுத்து விடுவார். தற்போது குடும்ப தலைவிகளுக்கு அந்த உணர்வை கொடுத்து வருகிறார். அவர் நடிக்கும் திரைப்படங்களின் கதை மீது கூட பல விமர்சனங்கள் வருகின்றன. ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கி வெற்றிகரமாக பயணத்தை தொடரும் வெகு சொற்ப நடிகைகளில் ஜோதிகாவும் ஒருவர். குறிப்பாக இத்தனை ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் நாயகியாக ஒருவர் தொடர்வது சாதாரண ஒன்றல்ல. அந்த அசாதாரண ஒன்று நடக்க அந்த நாயகி ஜோதிகாவாக இருக்க வேண்டும். ஜோதிகாவின் ரீஎன்ட்ரி ஒரு நடிகையாக அவருக்கு மிகவும் முக்கியமானதுதான். ஆனால் அதே அளவிற்கு தமிழ் சினிமாவுக்கு அவரது ரீஎன்ட்ரி தேவையான ஒன்றாகவே இருந்தது. பெண்களை மையப்படுத்தி எடுக்கும் படங்களுக்கு மக்கள் மத்தியில் சில ஆண்டுகளாக வரவேற்பு கிடைத்து வருகிறது. ஆனால் அந்த படங்களில் கூட ஹீரோக்களின் ஆதிக்கம்தான் அதிகம் இருக்கும். ஆனால் ஜோதிகா நடிக்கும் படங்கள் ஒவ்வொன்றிலும் முழு கதையும் அவரை சுற்றியே இருக்கும். இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய நடிகைகள் பலர் அக்கா, அண்ணி கதாபாத்திரத்தில் நடிக்க இன்னும் கதாநாயகியாக நடித்து வருகிறார் ஜோதிகா. 20 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் ஒருவர் தனது நாயகி அந்தஸ்தை தொடர்வது அத்தனை எளிதான ஒன்றல்ல. அதற்கு ரசிகர்களின் பேராதரவும் அன்பும் தேவை. ஹீரோக்களுக்கு நம்மூரில் இவை எளிதில் கிடைத்துவிடும். ஹீரோயின்களுக்கு அந்த அன்பு கிடைப்பது சாதாரண ஒன்றல்ல. அந்த அசாதாரண ஒன்றை செய்து சாதித்து வருகிறார் நடிகை ஜோதிகா.